புனிதர்களின் திருநாள் இன்னைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு அருமையான நாள். கேக்கலையா? உங்களுக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட் பிரதர். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட் பிரதர் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ. இந்த அருமையான வாய்ப்பை சகோதரர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஸோ ஆல் செயின்ட்ஸ் பைபிள் படி நீங்களும் நாங்க எல்லாரும் விண்ணகத்திலிருந்து மன்னது எல்லாருமே செயின்ட்ஸ் தான் இல்லையா? இறை மக்கள் சொன்னா இங்கிலீஷ்ல செயின்ட்ஸ் போட்டிருக்கு. அப்போ நம்முடைய திருநாள் இன்னைக்கு இல்லையா? அப்போ ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்கிறது நல்லது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சரி, அப்போ அனைத்து புனிதர்களின் திருநாள்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இணைந்து அவர் வார்த்தை கேட்டு அன்பு செய்து அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து நிறைவு பெற்றவர்களாக விண்ணகத்தில் இருக்காங்க இல்லையா? நிறைவு பெற்றவர்கள் புனிதர்கள் அந்த அந்த திருநாள் தான் கொண்டாடுறோம் இல்லையா? நிறைவு பெற்றவர்கள் நம்மளும் நிறைவு பெறணும் இல்லையா? பூமியில போராட்டத்தில் இருக்கு இல்லையா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்து உடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடைசியில முடியும் பொழுது வசனம் 19ஆம் வசனம் எப்படி முடியுதுன்னா, அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவரையும் நீங்கள் என்ன முடியுது வசனம் பெற்றுக்கொள்வீர்களாக இல்லையா? மறுபடியும் ஒருத்தர் வாசிக்கலாம். இன்னொருத்தர் வாசிங்க. கொஞ்சம் ஆழமா போட்டோம். இன்னொருத்தர் வாசிக்கலாம். இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆமென். ஆமென். அப்போ கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ கடவுளின் முழு நிறைவையும் நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த விருப்பம் இருக்கா இல்லையா? நமக்கு அதுக்காக தான் போராடிட்டு இருக்கு இல்லையா? கடவுளுடைய முழு நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளணும். கடவுள் விரும்புகிறார். ஏன்னா அவருடைய பேரன்பினால், அன்பின் மிகுதியினால், அன்பினால் நம்ம ஒவ்வொரு படைத்திருக்கிறார். அவருடைய உருவத்திலும் அவருடைய சாயலும் படைத்திருக்கிறார். சாத்தானுடைய சூழ்ச்சினால நம்ம ஆதி பெற்றோர், தொப்புள் கொடி அற்றோர், 2 பேருக்கும் தொப்புள் கொடி இல்லை இல்லையா? அவங்க சாத்தானுடைய சூழ்ச்சினால ஏமாற்றப்பட்டு விழுந்து போனார்கள் இல்லையா? ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா? பெண்ணை பார்த்து நீ ஏன் இப்படியா செய்தான்னு சொன்ன உடனே, சாத்தான் என்னை வஞ்சித்து விட்டது, சாத்தானை ஏமாற்றி, அதனால அப்படி செஞ்சுட்டேன். அப்போ கடவுளுடைய முழு நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஏதேன் தோட்டத்துல கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால விழுந்து போனார்கள். இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வார்த்தை முழுவதும் சிலுவை சாவரும் கீழ்ப்படிந்தார். ஆகவே எப்பெயருக்கு மேலான பெயரை பெற்றிருக்கிறார். எனவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னர் அனைவரும் மண்டியிடுவாங்க. அவர் நிறைவு பெற்றவர். இப்ப நாம் நிறைவு பெறணும்னா, கடவுளை போல நாம் நிறைவு பெற்றவர்கள் மாறணும்னா, இப்ப நமக்கு எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தின்படி அன்பே உங்கள் வாழ்வின் ஆணி வேறும் அடித்தளமா இருப்பதாக. அப்போ நான் கடவுளின் முழு நிறைவு பெற்றுக்கொள்ள அன்பே என் வாழ்வுக்கு ஆணி வேறும் அடித்தளமுமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருக்கும் அன்பு, கடவுளின் அன்பு திருமுருக்கள் வழியாக, தூயான் வழியாக கடவுளின் அன்பு ரோமர் 5:5 படி கடவுளின் அன்பு நம் உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ளது. அந்த கிறிஸ்து கொண்ட அந்த
கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட தூயான் வழியாக நம் மீது பொழியப்பட்டுள்ள, நம் உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ள அந்த கடலின் அன்பு, அதுவே நமக்கு ஆணி வெறும் அடித்தளமாக இருந்தாதான் கடவுளின் முழு நிறைவை பெற்றுக்கொள்ளும். அப்போ கடவுளுடைய முழு நிறை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு அன்பே ஆணி வேறும் அடித்தளமாக இருக்கணும். அப்போ இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும் இல்லையா? இயேசு சொன்ன வார்த்தைகள் நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்பிக்கையின் வழியா இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் குடிக்கொள்வார். எப்ப இயேசு கிறிஸ்து வார்த்தை கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதுதான் அன்பே நம் வாழ்வின் ஆணி வெறும் அடித்தளமாக இருக்கும். பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 வசனம் சொல்லும், 2-3 வசனங்களை சொல்லும். கடவுளின் முன்னறிவிப்பின்படி இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்படவும், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் தூய ஆவியான வழியாக இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ளீர்கள். கடவுளின் முன்னறிவிப்பின்படி இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்படவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் தூய ஆவியான வழியாக இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். கிறிஸ்து சாயல், கிறிஸ்துவின் மாட்சிமை நாம் ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளும்படியாக தம் அன்பை நம்மில் பொழிந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் கடவுளை போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நிறைவு பெற்றவர்களாக அவரோடு விண்ணக விருந்திலே ஒவ்வொருத்தரும் விண்ணக வாழ்வில் கலந்து கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் அவர் அன்பில் நாம் ஒவ்வொரு படைத்திருக்கிறார். விண்ணிலும் மண்ணிலும் ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றின் மீது நமக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார். தம் கை படைத்த ஒவ்வொன்றையும் நாம் ஆட்சி செய்யும் உரிமை நமக்கு கொடுத்திருக்கிறார். அனைத்தையும் நாம் ஆளுகை நம்முடைய காலின் கீழ் போட்டிருக்கிறார் சொல்லி திருப்பாடல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது. வாசிக்கலாம் யாருன்னா எடுத்து. திருப்பாடல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர், எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆமேன். ஆமேன். அப்போ உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். உண்மையில அப்படி இருக்கா? ஏதேன் தோட்டத்துல விழுந்து போனதுனால இன்னும் நம்ம போராடிட்டு இருக்கு இல்லையா? அதுல முழு நிறைவு பெற்றவர்கள் பிதாவோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனுடைய நாளை தான் இன்னைக்கு கொண்டாடுறோம். சரி, அப்போ நாம் நிறைவு பெறணும்னா நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா 1 பேர் வாசித்தோம், கிறிஸ்துக்கு கீழ்ப்படினோம். நாம் நிறைவு பெறணும். நிறைவு பெற்றவரான இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை நம்ம கேட்கணும். அப்போ அவர் வார்த்தை கீழ்ப்படியும் பொழுதுதான் நாம் நிறைவு பெற்றவர்களா இருப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்து துன்பங்களின் வழியே, தாம் பட்ட பாடுகளின் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அதன் மூலமாக நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படி அனைவருக்கும் மீட்படைய காரணமானார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் இப்படி இருக்கு. வாசிக்கலாம். இருக்கணும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். பாருங்க, அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு நம்பி கீழ்ப்படி ஒவ்வொரு மீட்படைய என்றென்றும் காரணமானார். மீட்படைய காரணமானார். மீட்படைய காரணமானார். சரி, அப்போ இயேசு நிறைவடைந்தார். இயேசு நிறைவு பெற்றிருக்கார். துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி நமக்கு நிறைவை தர. அதான் சிலுவையில் அவரால் சொல்ல முடிஞ்சது இல்லையா? நான் ஆடுகளுக்கு வாழ்வை தர வந்தேன், அது நிறைவான வாழ்வை தரவே வந்தேன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? இப்ப இயேசுக்கு வந்த துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில வருது. இயேசு அநேக துன்பங்கள் நம்ம வரதான் செய்து வராம இல்லை. அப்ப இயேசுக்கு வந்த துன்பங்களை எல்லாம் ஆனா அவர் கண் முன்னாடி வாசிக்கலாம். எடுக்க வேண்டாம். அப்போ அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. Praise the Praise Lord. the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவுள்ளவராகின்னு பார்த்தோம். அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு இன்னொரு மெசேஜ், இன்னொரு வார்த்தையை பார்க்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் பார்க்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள். நன்றி மிக்கவர்களாய் திகழுங்கள். 9வது வசனம். இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடலுறவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது. அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள். ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் அனைவரும். அதெல்லாம் வேண்டாம், அது மட்டும் போதும். 9, 10 மட்டும். அப்போ இங்க வசனம் கன்ஃபார்ம் பண்ணுது, இறைத்தன்மை முழு நிறைவும் உடல் உருவில் கிறிஸ்துவுக்குள் குடிக்கொண்டிருக்கிறது. அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள். அப்போ உடல் உருவில் இறைத்தன்மை முழு நிறைவும் கிறிஸ்துவில் குடிக்கொண்டிருக்கிறது. அப்ப எப்போ ஆண்டவர் நிறைவு பெற்றவரான இந்த பூமியில உடல் எடுத்து இறை வார்த்தையின்படி வாழ்ந்து, இறை வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ்ந்து, சிலுவை சாவுரை தன்னையை தாழ்த்தி நமக்கு நிறைவாழ்வு தந்து நிறைவு பெற்றவரான இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தை சொல்றது கேட்டாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளாம் நிறைவு பெறுவோம். அப்போ அன்பே உங்கள் வாழ்வின் ஆணி வேறும் அடித்தளமாக இருப்பதான் அப்படின்னு வார்த்தை வாசித்தோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்போ அன்பே உங்கள் வாழ்வின் ஆணி வேறும் அடித்தளமாக இருப்பது. அந்த ஆணி வேர் எங்க ஊன்றப்படணும்? அன்பின் ஆணி வேர் எங்க ஊன்றப்படும்? அதான் கொலோசியர் 2:7 நம்ம வாசித்தோம். கொலோசியர் 2:7 நம்ம வாசித்தோம். அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டாலும் இருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் அன்பில் வேரூன்றியவர்கள் நாம் இருக்கணும். என்னுடைய ஆணி வேர் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் ஊன்றி இருக்கணும். என்னுடைய அடித்தளம் இயேசு கிறிஸ்துவை கட்டப்பட்டதாக இருக்கணும். ஏனெனில் அவர்தான் நிறைவுள்ளவராக இருக்கு. அப்போ நான் நிறைவுள்ளா இருக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம்? ஏன்னா கடவுள் அன்பா இருக்கிறார் இல்லையா? கடவுள் அன்பா இருக்கிறார். அன்பில் நாம் நிறைவு பெறணும். அந்த அறிவு கெட்டாத இறை அமைதி எனக்குள் செயலாற்றணும்னா, வெளிப்படணும்னா இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை உணரும் ஆற்றல் பெறுவீர்களாக இருக்கு. அப்போ எப்ப இறை மக்களோடு சேர்றோமோ, அவனுடைய அன்பு பல்வேறு கடவுளின் அன்பு பல்வேறு விதங்களில் வெளிப்படுது. அவருடைய அன்பில நம்ம படைத்திருக்கிறார். அவருடைய அன்பு பல்வேறு விதங்களில் வெளிப்படுது. பிள்ளைகள் மத்தியில் வெளிப்படுது. அவருடைய அன்பு பிள்ளைகளுக்கு நம்ம பாசம் கட்டுற அது ஒரு விதமான வெளிப்பாடு. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அது ஒரு அன்பு, அது ஒரு விதமான வெளிப்பாடு. உறவினர்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு ஒரு வெளிப்பாடு. நண்பர்களுக்குள்ள இருக்கிற அன்பு அது ஒரு மாதிரி. வேலை செய்யற இடங்கள்ல நாம் மேற்கொள்ற உறவுகள் அது ஒரு மாதிரி. பல பயணங்களை மேற்கொள்றோம். இல்லை நம்ம மிஷின் கிடையாது, சாதாரண மனுஷன். அங்க நாம் மேற்கொள்ற விதங்கள் ஒவ்வொன்று. அப்போ கடவுளின் அன்பு பல்வேறு விதங்களில் நம்ம காணும்படி ஆண்டவர் பல்வேறு விதங்கள் நமக்கு வெளிப்படுது. கடவுளின் அன்பு இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ கடவுளின் அன்பை நம்ம எப்படி உணர்றோம்? பல்வேறு விதங்களில் நமக்கு வெளிப்படுது கடவுளின் அன்பு பல்வேறு விதங்களில். குடும்பங்களில், பிள்ளைகளில், பெற்றோர்களை வெளிப்படுது. பெற்றோருடைய பாசங்களின் வழியாக,
பிள்ளைகள் மீது நாம் செலுத்தும் பாசங்கள் வழியாக, கணவன் மனைவி கிட்ட இருக்க பாசங்கள் வழியாக இந்த அன்பு வெளிப்படுறத, கடவுளின் அன்பு வெளிப்படுறத நம்ம பார்க்க பரிணாமங்கள், பல்வேறு விதமான பரிணாமங்களை நாம் பார்க்கிறோம். இப்ப அந்த அன்பில் நான் நிலைத்திருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் இறை வார்த்தை கேட்டு வாழும் பொழுதுதான் நான் கடவுளின் முழு நிறைவு பெற்றுக் கொள்வேன். இப்ப இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? அப்போ நம்ம 2 விஷயம் பார்த்தோம். கடவுளுடைய நிறைவாழ்வுக்குள் நிறைவை நான் பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவுள்ளவராக இருக்கிறார் நம்ம பார்த்தோம். நான் எப்படி நிறைவுள்ளவாகணும், எனக்குள்ள இருக்கிற என்ன சிக்கல்? ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் கடவுளுடைய சுபாவம், ஆவிக்குரிய சுபாவம் இருக்கு, மனுஷனுடைய சுபாவம் இருக்கு. ஊன் இயல்பும் இருக்குது, ஆவிக்குரிய இயல்பு நம்ம மனுஷனுக்குள்ள இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்யணும்னா, இயேசு கிறிஸ்து சொல்றது கீழ்ப்படி என் வாழ்க்கையில நிலை பெறணும்னா, அந்த அன்பு வெளிப்படணும்னா அது கண்டுபிடிக்கிறதான சோர்ஸ் இருக்கணும் இல்லையா? எப்படி நீங்க அன்பு கண்டுபிடிங்க? எப்போ பிரச்சனை வரும் அப்பதான் கண்டுபிடிப்போம். 2 பேருக்குள்ள சண்டை வரும்போதுதான் ஒருத்தர் என்ன எப்படி வாழறோம், எப்படி புரிஞ்சு கண்டுபிடிப்போம் இல்லையா? 2 பேருக்குள்ள பிரச்சனை வரும்போதுதான் அவங்க நம்மளை எப்படி புரிஞ்சுட்டு நம்ம அவங்களை எப்படி புரிஞ்சுட்டு நமக்கு தெரிய வரும். அப்ப ஆண்டவர் இயேசு இந்த பூமியில பல்வேறு விதமான வாழ்க்கை முறைகளை சொல்ற 3 மட்டும் சொல்றாரு ஆண்டவர். ஒரு மனுஷோட உறவுகளில், கணவன் மனைவி உறவுகளில், பிள்ளைகளின் உறவுகளில், பெற்றோர்கள் உறவுகளில், உறவுகளோடு செயல்படும் பொழுது, உலகில் நாம் இருக்கும் பொழுது பல்வேறு விதமான உறவு சிக்கல்கள் நம்ம ஆளாரும். அப்போ இறை வார்த்தையின் அடிப்படையில் வாழறனா, இறை வார்த்தையை அல்லும் பகலும் தியானிக்கிறனா, இந்த நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது, அவர் சொல்லுகிற வார்த்தை மீது நம்பி நான் எப்படி விண்ணக வாழ சொல்லுறது கொள்ளணும், எப்படி அவருக்கு சாட்சியா வாழ, எப்படி நான் உலகின் ஒளியா வாழணும், ஆண்டவர் ஒரு சில ஆலோசனைகள் கொடுக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்லுது, உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை. உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். அப்போ நிறைவு பெறதுக்கான ஒரு காரியம் சொல்றாரு. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்வனை எதிர்க்க வேண்டாம்னு சொல்றாரு. அப்போ கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உனக்கு சொல்லுகிறேன், தீமை செய்வர் எதிர்க்க வேண்டாம். நம்மள யாருன்னா சண்டை போட்டா எதிர்க்காம இருக்குமா? சொல்லுங்க. சிக்கலாவது சண்டை போடுறீங்க, நாத்தனார் சண்டை, மாமியார் சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சண்டை, பல்வேறு விதமான வேலை செய்யற இடத்துல சண்டை வருது. அவமானம் இயேசு கிறிஸ்துவ போல இயேசு கிறிஸ்து பட்ட அவமானம் நம்ம படல. ஆனா இதன் வழியா ஏன்னா உங்களுக்கு துன்பம் உண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்போ சோதனைகள் வரும்பொழுதுதான், எனக்கு போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்பொழுதுதான் நான் யாருன்னு காட்டுவேன். எப்போ நான் இயேசு அன்பு செய்யறேன், நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இறைவார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், இயேசு அன்பு செய்யற சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எப்போ அதை கண்டுபிடிக்க முடியும்? எப்போ ஒரு போராட்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு நெருக்கடி வருது, ஒரு வியாதி வருது, ஒரு பாதிப்பு வருது, ஒரு கடன் பிரச்சனை ஏற்படுது, இந்த மாதிரி நெருக்கடிகள் வரும்பொழுதுதான் நான் யாருன்னு கண்டுபிடிப்பேன். அப்பதான் எனக்கு தெரியும் நான் உண்மையிலேயே இயேசு நம்புறேன்னா, இந்த இறைவார்த்தை கீழ்ப்படுகிறேன்னா, இல்ல கேட்டுக்கிட்டே போறேன். லூகாஸ் 6:27 வசனம், நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்லுவார். இறைவார்த்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். நாம் சீடர்னு சொல்லுறோம், பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிறோம், அநேக ரெட்ரீட்ல நடத்துறோம். ஆண்டவர் சொல்ல, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவதற்காக கடவுளை வேண்டுங்கள். இதைத்தான் மத்தேயு 5:44 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தீமை செய்வோரை எதுக்கு. இப்ப எனக்குள்ள ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை, நண்பர்கள் ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை மைண்ட்ல வச்சுங்க. இந்த பாதிப்பு உங்களுக்கு வந்திருக்கு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, மனசுக்குள்ள கொண்டு வாங்க. அந்த காட்சியை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க.
இது பக்கத்து வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு, போற இடத்துல ஒரு பயணம் செய்யற இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு. அதை எப்படி நான் ஃபேஸ் பண்றேன்? திட்டுறதுக்கு திட்டுறது, அடிக்கிறதுக்கு அடிக்கிறது. என்ன கேவலப்படுத்த நான் அவனை கேவலப்படுத்துவேன், என்ன அசிங்கப்படுத்த அவனை வச்சு, என்ன அவமானப்படுத்த நான் அவமானப்படுத்துவேன். அது ஒரு ஸ்டேஜ். ரிட்டாலியேட் பண்றது என்ன செஞ்சா நான் செய்வேன். அப்போ அந்த ஸ்டேஜ்ல செய்யும்போது எனக்கு என்ன ஆகும் நம்ம பார்க்கணும். அந்த நிலைக்கு வரும்பொழுது நான் என்ன, அதை ஆண்டவர் சொல்வார், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். எதிர்க்காம இருக்க முடியுமா நம்மளால? எதிர்க்காம இருக்குமா? நீங்க யோசிங்க, தியானிங்க. எதிர்த்தா என்ன ஆகும்? எதிர்க்காம இருங்கன்னு பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எதிர்த்தா என்ன ஆகும்? ஆண்டவர் அங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். எப்ப எதிர்க்கிறோமோ அங்க இருக்கிற தீமை எனக்குள்ள வந்துடும். அங்க கசப்பின் ஆவி இருந்தா அந்த கசப்பு என்கிட்ட வந்துடும். அந்த கோபம் இருந்தா அந்த கோபம் இங்க வந்து, எரிச்சல் அங்க இருந்தா எனக்குள்ள எரிச்சல் வரும். எல்லாமே ஆவிகள், ஸ்பிரிட். வெறுப்பு, வைராக்கியம், பிரிவு எல்லாம் இங்க வந்துடும். என்ன திட்டாங்களா நான் திட்டுவேன், பதிலுக்கு பதில் நான் செய்வேன்னு எப்போ தீர்மானிக்கிறீங்களோ அதே தீமைக்குள்ள நீங்க விடுறீங்க. கலாத்தியர் 5:15 சொல்லுது, ஒருவர் ஒருவரை கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிடும். ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்களோ எச்சரிக்கை கொடுங்க. கலாத்தியர் 5:15. ஒருவர் ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். அப்ப தீமை செயல் நாம் எதிர்க்கும் பொழுது, கணவனியா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், மாமியார் மருமகளா இருக்கலாம், நண்பர்கள் எந்த நிலையில வந்திருந்தாலும் சரி, ஒருவரால் ஒரு அழிக்கப்படுவோம். அப்போ ஆண்டோடைய கிரேஸ், அந்த அருளை இழந்து போறோம்னு சொல்லுது. எபிரேயர் 12:15 சொல்லுது. அந்த மாதிரி நிலைக்கு நாம் மனக்கசப்பு உள்ளாகும் பொழுது ஆண்டோடைய அருளை இழந்து போறோம். அதனால் பலர் கெட்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு ஆலோசனை கொடுத்தார், நீங்கள் நிறைவா இருக்க, உங்கள் தந்தை நிறைவுள்ளார் இருக்கிறது போல நீங்களும் நிறைவுள்ளா இருங்க. ஏன்னா இயேசு நிறைவுள்ளவர். அப்ப நிறைவுள்ளவர் சொன்னதை கேட்டாதான் நாமும் நிறைவுள்ள ஆகும். கடலின் முழு நிறைவும் எங்களுக்கு நமக்குள் குடிக்கும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்போ தீமை செய்ய எதிர்த்தா அதோட கண்டிஷன் நமக்கு வரும். ஒருவரால் அழிக்கப்படுவோம். ஆண்டவருக்கு இந்த கிரேஸ் நமக்கு எடுக்கப்படும். அதனால பல்வேறு விதமான அழிவுகள் நமக்கு வரும். தனக்கே அழிவு கொண்டு வந்து, ஏன்னா சாத்தான் உள்ள நுழைஞ்ச என்ன கதின்னு பார்க்கணும். யூதஸை நம்ம பார்த்து இயேசுவோடு இருந்தவர் என்ன நிலையாச்சு. அது மாதிரி நிறைய பார்க்கலாம். கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு பிரச்சனையே அதுதான், எதிர்க்கிறது. ஆனா உண்மையிலேயே பைபிள் என்ன சொல்லுது? என்னுடைய எதிரி யாருன்னு பைபிள் சொல்லுது. 1 பேதுரு 5:8 சொல்லுது, உங்கள் எதிரியாகிய அலகை யாழை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கத்தை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம்னு கர்ஜிக்கும் சிங்கத்தை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், அவனை எதிர்த்து நில்லுங்கள்னு. ஆனா நம்ம யாரை எதிர்க்கிறோம்? மனுஷர்களுக்கு எதிர்த்து இருக்கோம். நம்ம எதிரியா யாரை பார்க்கறோம்னா மனிதர்களை தான் பார்க்கிறோம். கணவனை பார்க்கிறோம், மனைவி பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம், பெற்றோரை பார்க்கிறோம், உற்சாக உறவினர்களை பார்க்கிறோம், நண்பர்களை பார்க்கிறோம், வேலை செய்யற இடங்களை பார்க்கிறோம். ஆனா இறை வார்த்தையின்படி, பைபிள் படி, ஆண்டவர் இயேசு சொன்னதுபடி மனிதர்கள் நமக்கு எதிரி அல்ல. ஆனா நமக்கு எப்படி காண்பிக்கப்படுறோம்? மனிதர்கள் எதிரி, பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி காண்பிக்கப்படும். நமக்கு அப்படி ஃபீடிங் ஆகுது. எபேசியர் 6:11 சொல்லுது, அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்களையும் அணிந்து கொள்ளுங்கள். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்களையும் அணிந்து கொள்ளும். பெரிய ஆச்சரியமான விஷயம். நான் இதை குறித்து நிறைய தியானிக்கிறது. கடவுள் தருகிற எல்லா படைகளையும் அணிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்னன்னா, அலகையின் ஏமாற்று வழிகள். எந்த அளவுக்கு நமக்கு அது புரிஞ்சு வச்சிருக்கோம் நமக்கு தெரியல. நிறைய கேட்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம ஜீசஸ் மினிஸ்டர் நிறைய கேள்விப்பட்டோம், நிறைய கற்றுக்கொண்டே இருக்கிறோம். தினமும் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டே இருக்கு. அதனால நமக்கு எதிரி வந்து
மனிதர்கள் அல்ல. எபேசியர் 6:12 சொல்லு, நாம் மனிதரோடு மட்டும் இருக்கும், மனிதரோடு போராடுவதில்லை. We are not wrestles against blood and flesh. அதை ஒருத்தர் வாசிக்கலாமே. எபேசியர் 6:12. எபேசியர் 6:12. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். ஆமென். அப்போ இருள் நிறைந்த இவ்வுலகின் மேல் ஆற்றல் உடையோர், இந்த உலகத்தை பார்த்து என்ன சொல்ற இந்த வசனம்? இருள் நிறைந்த இவ்வுலகின் மேல் ஆற்றல் உடையோர், வான்வெளியில் தீய ஆவிகள். அப்ப இந்த ஆவிகளோட அது நமக்கு தெரியுமான்னு தெரியல. சகோதர வழியா பல காரியங்கள் நிறைய கற்றுக்கொண்டு இருக்கும், நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லப்படுது, நிறைய கற்றுக்கொண்டு இருக்கும். ஆனா பொதுவில் பார்க்கும்போது மனுஷனுக்கு தான் நம்ம எதிரியா பார்க்கணும். ஆனா மனுஷன் எதிரில இந்த வார்த்தை சொல்லுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம எதிர்க்கும் பொழுது மனுஷனை எதிர்க்கிறோம். சாத்தான அது நம்ம கண்ணுக்கே தெரியல, அவன் உள்ள அந்த அந்த பேக்ரவுண்ட்ல அவன் இல்லாத மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அதுதான் அழகின் ஏமாற்று வழிகளை எதிர்த்திருக்க ஆற்றல் பெறும். அப்போ கடவுளர் எல்லா படைகளும் அணிந்து, அப்போ அழகின் ஏமாற்று வழி என்னன்னு நான் தெரிஞ்சிருக்கணும் முதல்ல, அப்பதான் எதிர்த்து நிற்க முடியும். அப்போ ஆவியானோட துணை எனக்கு தேவை. ஆவியான துணை இல்லாம எனக்கு தெரியாது. ஏன்னா ஆவியானது உண்மையின் ஆவியானவர். உண்மையின் ஆவி உங்களிடம் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அப்போ ஆவியான எனக்கு கற்றுத்தந்த ஆவியான நான் கற்றுக்கொண்டால்தான், ஏன்னா ஆவி அனைத்தையும் கற்றுத்தருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குரிய அனைத்தையும் நினைப்பூட்டுகிறார். நான் கூறிய அனைத்தையும் நினைவூட்டுவார்னு யோவான் 16:26. அப்ப எப்போ இந்த வேலையில ஒண்ணு ரியாக்ட் பண்ணிடுறோம், அடுத்த ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன ரியாக்ட் பண்ணணும். இப்ப வீட்டுல கணவன் மனைக்குள்ள பிரச்சனை வருது, மாமியார் மருமகளுக்குள்ள போக முடியாது, வீட்டை விட்டு போக முடியாது, வீட்டுக்குள்ளே இருக்கும். தெரியாதனமா அந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தெரியாதனமா வேற யாருன்னா கல்யாணம் நல்லா இருந்துருக்காங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கு, இங்க கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கலாம், அங்க போயிருந்தா இங்க பல்வேறு தான் எண்ணங்கள் போராடிட்டு தான் இருக்கும். குடும்பங்கள் இல்லாம இல்லை. தெளிவு பெற்றிருக்கும் போது பெற்றிருக்கிறவங்க தைரியமா இருக்கும். நானும் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், அதனால தான் சொல்றேன். சரிங்களா? நானும் அந்த ஒரு காலத்துல இருந்தேன். இப்போ ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து இந்த வார்த்தைகளை நான் தெரிய வரதான் உண்மை என்னன்னு தெரிய வந்து. இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது, வீட்டுக்கு போக முடியாது, எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை கிடையாது, திரும்பி போக முடியாது, அங்க முன்னே ஏற்றுக்க மாட்டாங்க. ஊர் உலகம் என்ன சொல்லுமோ, பெற்றோர் ஏற்றுவா, அண்ணன் தம்பி என்ன கேவலம் பேசுவாங்க, எல்லாத்தையும் பிள்ளைகள் என்ன பிள்ளைங்க அனாதை ஆயிருமே, குறைஞ்சபட்சம் பிள்ளைகளுக்கு ஆச்சும் நான் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ட்டு உள்ளத்துல வச்சு மனக்கஷ்டம், அந்த வேதனை, கண்ணீர், கவலைகள் எல்லாம். ஏன்னா ஒரு பக்கம் வீட்டுக்கார பார்ப்பாங்க, இல்லை மனைவி பார்ப்பாங்க, இந்த பிறகு என்ன பண்றது தெரியாது, மாட்டியாச்சு, வேற வழி கிடையாது, சகிச்சுக்கிட்டு போறது. அதே மாதிரி கம்பெனில வேலை செய்யற இடங்கள்ல நான் பாஸோட அவர் அதிகாரத்தில் இருக்கிறார், எதிர்த்து பேச வேலை போயிடும், எல்லாராலையும் வேலையை விட்டு போயிட முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த செகண்ட் ஸ்டேஜ்ல மனசுக்குள்ள வச்சு அப்படியே நான் பார்த்து நானே சகிச்சுக்கிறேன் பிரதர், நான் சகிச்சுக்கிறேன் பிரதர், இயேசுக்காக நான் சகிச்சுக்கிறேன். அந்த மாதிரி நிலையில் நிறைய பேர் இந்த கவுன்சிலிங்ல பாக்குறோம், நிறைய பேரை பாக்குறோம். அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகணும், மனசுக்கு நிம்மதியே இருக்காது. தெரியாம பண்ணிக்கிட்டேன், தெரியாம ஆயிடுச்சு, அவங்க சொல்லி கல்யாணம் பண்ணி, இவங்களை சொல்லி தெரியாம நான் கல்யாணம் பண்ணிட்டு யோசிக்க உள்ளத்துல அமைதி போயிடும், மகிழ்ச்சி போயிடும், சமாதானம் போயிடும், இயேசுடைய வார்த்தையை உள்ள இருக்காது, பிரச்சனை தான் கண் முன்னாடி இருக்கும். எப்பவும் பிரச்சனை தான் பேசிட்டு இருப்போம். பேச்சுல நம்ம கண்டுபிடிச்சலாம் எந்த ஸ்டேஜில் இருக்காங்க. இது செகண்ட் ஸ்டேஜ். ஆண்டவர் இன்னொரு ஸ்டேஜ் சொல்றாரு. ஒண்ணு அட்டாக் பண்ணிடுறது, இன்னொன்னு வந்து உள்மன காயத்தோட அது நிறைய பேர் அந்த மாதிரி வாழ்த்தாங்க. ஏன்னா மினிஸ்ட்ரிக்கு வந்து நான் எவ்வளவு காரியம் கத்துக்கணும், நிறைய காரியம் கத்துக்கொண்டு கவுன்சிலிங் நிறைய விஷயம் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நிறைய பேர் இருக்காங்க, எங்களையும் சேர்த்தான் சொல்லும். நானும் அந்த லைன்ல தான் இருக்கணும். ஏன்னா அம்மா வயிற்றுல இருக்கும்போது மற்றவங்க சொன்ன வார்த்தைகளாம் எப்படி அன்னை மேல் எலிசபெத் அம்மாளை சொல்லி வாழ்த்தும் பொழுது எலிசபெத் வயிற்றிருந்த குழந்தை துள்ளியதோ, அக்களிப்பால் துள்ளியது. அப்போ ஒரு தாய பரிசுத்த உள்ள ஒரு கன்னி போய் வாழ்த்தும் பொழுது அவர் பரிசுத்த நிரப்பப்பட்டார்.
எலிசபெத்தால் பரிசுத்தாவி முற்றிலும் நிரப்பப்பட்டார் வசனம். அப்போ ஒரு அசுத்தாவி நிறைந்தவன், ஆண்டவருடைய வார்த்தை கேட்காதவங்க, எரிச்சலும் கஷ்டப்படுங்க, ஒரு தாயை பார்த்து சொல்லும் பொழுது வயிற்றுல குழந்தை எந்த அளவுக்கு பாதிக்கும். ரெண்டு ஆக்ஷனும் இருக்காது. அந்த மாதிரி அப்போ தாயில் வைத்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் கண்டிப்பா. இது கேட்டு இருக்கிறவங்க மாமியார் மருமக சொந்தக்காரெல்லாம் மனசுல வச்சுங்க. அதெல்லாம் கல்யாணம் புதுசா வந்திருப்பாங்க, கருவுற்று இருப்பாங்க, இல்ல கல்யாண நேரத்துல கொழுப்பு சந்தா குழந்தை வந்து அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பேசி 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 மனசை காயப்படுத்துவாங்க. எப்போ ஒரு தாய் ஒரு மணப்பெண் மனசுல காயப்படுதோ குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும். அன்னை முறையில வாழ்த்து கேட்டு எலிசபெத் வயிற்றுல இருந்த குழந்தை துள்ளியது, அக்களிப்பால் குதித்தது சொல்லி வாசிக்கிறோம். எலிசபெத்தா எப்படி ஆவியால் நிரப்பப்பட்டார், அதே மாதிரி தீய ஆவியால் ஒருத்தர் நிரப்பப்படும். கேட்கிற வார்த்தை பேசுற வார்த்தை வச்சு அது உள்வானில் அது பாதிக்கப்படும். வயிற்றுல இருக்க குழந்தைக்கு என்ன தெரியாது, எல்லாருக்கும் பாதிக்கும். அது வளர்ந்து வரும்போது கோவப்படுது, இது செய்யாது அதை செய்யாது, அது பாதிக்கப்படுது. அது கடைசியில உள்மன காயமா பிள்ளைகளுக்கு உருவாகுது. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை அதிகமா இருக்கு. கவுன்சிலிங் பேசணும் நிறைய வருது, நமக்கு தெரியும். அவங்க பேசுற பேச்சிலே தெரியலாம் மனசுல காயத்தோடு இருக்காங்க. பல மனசுல ஏகப்பட்ட டிப்ரெஷன் வரும், அது நிறைய வியாதிகள் வரும். சின்ன சின்ன வயசுல எக்கச்சக்கமான வியாதிகள் பிள்ளைங்க இருக்கு. இதுதான் காரணம். கல்யாணம் ஆன புதுசுல உறவினர்கள் மாமியார் எல்லாம் இந்த மாதிரி சொல்லி 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 குழந்தைகள் வயிற்றுல தாய் வயிற்றுல குழந்தைகள் பாதிக்கப்படுது. உறவினர்கள் பிள்ளைகள் வளர அந்த மன காயத்தோட வளருது. அதோட விளைவு சரியா பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, சந்தோஷம் இல்லாம இருக்குது, விடுபடத்தை முயற்சி பண்ணுது. அதனாலதான் ஏதோ பக்கமெல்லாம் அது கவனம் போகுது, கவனம் சதறி போகுது. ஆனா புள்ள சரியில்லைன்னு ஆடுறோம். இது செகண்ட் ஸ்டேஜ். இன்னொரு ஸ்டேஜ் ஆண்டவர் சொல், இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல், உங்கள் தந்தை நிறைவுள்ளார் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். பகைவருக்கு அன்பு செய்யுங்கள், சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை தூற்றுவதற்காக இகழ்ந்து பேசுவதற்காக துன்புறுவதற்காக இறைவனை வேண்டுங்கள். இப்படி செய்தால் நீங்கள் கடவுளின் மக்களாக இருப்பீர்கள். வசனம் மத்தேயு 5:45. அது மட்டும் வாசிக்கலாம். This third stage. எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்க, நான் இந்த இடத்துல ரியாக்ட் பண்ண மாட்டேன், மனசுல வைக்க மாட்டேன், இயேசு சொல்றது போல நான் மன்னிப்பேன், இயேசு சொல்றது போல என் பகரன் அன்பு செய்வேன், வெறுப்போருக்கு நன்மை செய்வேன், சபிப்போருக்கு ஆசை கூறுவேன், இகழ்ந்து பேச ஜெபிப்பேன் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். அது மட்டும் மத்தேயு 5:45. இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள், ஏனெனில் அவர் நல்லோர். அது மட்டும் போதும். அப்போ இயேசு சொன்னது மாதிரி பகைவர் அன்பு செய்தால் டஃபான காரியம் சாதாரணம் புரியுங்களா? செய்யும் போதுதான் தெரியும் எவ்வளவு வழி இருக்கு. பிறரை மன்னிக்கும் பொழுது, பிறரை ஆசீர்வதிக்கும் பொழுது, பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது, ஏன்னா செய்யறவங்க அவங்க இல்லை. வாசித்திருக்கும், உங்கள் எதிரியாக அழகை யாரை விழுங்கலாமல் கர்ஜிக்கும் சிங்கத்தை போய் அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறான். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்க கடவுளை எல்லா படைகளும் அணிந்து கொள்ளுங்கள் இருக்கு இல்லையா? ஏன்னா இருளில் இருந்த உலகின் மீது ஆட்சி செய்வோர் வான்வெளி தீயாவிகள் அவர்களோட நம்ம போராடுறோம். அப்ப இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னா பின்னாடி அவங்க இல்லை, பின்னாடி வேற ஒண்ணு செயல்படுது, வேற ஒரு ஆவி செயல்படுது. இந்த ஞானம் எனக்கு இது ஆவியானவர் தான் தருவார். இதுக்குதான் ஆவியான் நமக்குள் இருக்கிறார். 1 Corinthians 3:14 வாசி, உங்கள் உடல் கடவுளின் ஆலயம் என்றும் இந்த ஆலயத்தில் கடவுளின் ஆவியார் குடிக்கொண்டிருக்கிறார் வசனம் சொல்லுங்க. உங்கள் உடல் கடவுளின் ஆலயம், இந்த கோயிலில் கடவுளின் ஆவியார் குடிக்கொண்டிருக்கிறார். எதுக்காக அவர் இருக்கிறார்? ஞானம் வெளிப்பாடம் தருக அனைத்தையும் கற்றுத் தருகிறார். அப்ப இந்த மாதிரி வர்ற வேலையில, இந்த மாதிரி வர்ற போராட்டங்கள்ல ஆவியானவரு என்ன பண்ற சொல்லி கொடுங்க. சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், பொழுது சாய்வதற்கு உங்களை சினம் தனியட்டும், அழகைக்கு இடப்படாதீர்கள். அப்ப எப்ப நான் கோபப்பட்டு அதுல ரியாக்ட் பண்றனோ அப்போ அழகைக்கு இடம் கொடுக்குறேன். அதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொன்னோம். அப்போ பொழுது சாய்வதற்குள் உங்க சினம் தனியட்டும். திருப்பாடம் 4:4 சொல்லும்,
சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியா இருங்க. படுத்துட்டே பேசுங்க. படுத்த உள்ளத்தோடு பேசி அமைதியா இருங்க சொல்லு. அப்போ நமக்குள்ள வர வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, கலாத்தியர் 6:1 சொல்லுது, நாம் தூயாய் பெற்றிருக்கிறேன். நான் நம்புகிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் தூயாவில் நிரப்பப்பட்டிருக்கோம், தூயாவில் பெற்றிருக்கோம். விண்ணகத்தின் ஆவிக்கு ஆசை அனைத்தையும் பெற்றிருக்கிறோம். கலாத்தியர் 6:1 யாருன்னா வாசி. இந்த தேர்ட் ஸ்டேஜ். நன்றி ஆண்டவரே. குயிக்கா வாசி, நேரம் ஆயிடுச்சு. நம்ம கலாத்தியர் 6. சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். அவரை போல நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இப்போ நாம் தூயாவை பெற்றிருக்கிறோம். அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை குற்றத்தில் அகப்பட்டு கொண்டா கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். தூயாவை பெற்று நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு திருத்துங்கள். இல்லைன்னா அதே சோதனைக்கு உள்ளாகும். அப்போ எனக்கு சோதனை வந்து டெஸ்ட் வருதுன்னா ஆண்டவர் எனக்கு அடுத்த ப்ரொமோஷன் கொடுக்க போறாரு, ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அதனால்தான் யாக்கோப்பு 1 சொல்லுவார் இல்லைங்களா, 1-2 வாசிக்கிறோம். யாக்கோப்பு 1:2 வாசிக்கிறோம். சோதிக்கப்பட பல்வகையான சோதனை உள்ளாகும் நீங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும், மனதில் இருத்துங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும், உங்களுக்கு மன உறுதி உண்டாகும், பொறுமை உண்டாகும். அப்போ சோதனை வருதுன்னா எனக்கு டெஸ்ட், என்னுடைய நான் அன்பு செலுத்துறேன்னு டெஸ்ட், நான் நம்புறேன்னா இயேசு வார்த்தை நம்புறேன்னா டெஸ்ட் அது. அப்ப நான் மகிழ்ந்திருக்கணும். நமக்கு ஆலோசனை தரப்படுது. சார் நம்ம எதை தேர்ந்தெடுக்க போன முடிவு பண்ணுவோம். இப்போ தூயாய் பெற்றிருக்கிறோம். இறை வார்த்தை அடிக்கடி நிரம்பிக்கிட்டே இருக்கும். அனுதினமா அடிக்கடி நமக்கு இறை வார்த்தை நிரப்பப்படுது. விதவிதமான கடவுளை எல்லா இறை வார்த்தை ரகசியங்கள் நம்ம சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்காக நிறைய பேர் மெனக்கெடுறாங்க. சகோதரர் எந்த அளவுக்கு மெனக்கெடுறான்னு நமக்கு தெரியும். நான் அதை அனுபவிக்கிறேன். அவரோட இருந்து நான் பயணப்பட்டேன். அதனால தெரியும் எந்த அளவுக்கு ஒரு போராடுறாரு. அவ்வளவு வேலையில அவ்வளவு போறா. அப்போ அந்த விலைக்கே நம்ம கொடுக்கணும். இல்லை நம்ம கிட்ட கணக்கு கேட்க போதும். பூமி தன் மீது பொழிப்பட மழையை வச்சு முட்பிடிச்ச கனியை கொடுக்கணும். இல்லைன்னா முட்செலை உருவாக்கி சாபத்துக்கு உள்ளாகணும் இருக்கு. அதனால நாம் நிறைவுள்ளவர் ஆகணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நிறைவுள்ளவரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றது போல பிறரை மன்னிப்போம். நான் செயல்படுற அவங்க இல்லை, பின்னாடியிலிருந்து செயல்படுறது ஆவி. அது ஒரு ஸ்பிரிட், வஞ்சக ஆவி, ஏமாற்றுகிற ஆவி. அப்ப எபேசியர் எப்போ சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் மைண்ட்ல வச்சுங்க, எனக்கு மனுஷனோட போராட்டம் இல்லை, உலகின் மேல் ஆட்சி செய்யும் அவனோட போராட்டம் இருக்கு. வானொலி தீயாவை எனக்கு போராடியும் பின்னாடி இவன் தான் செயல்பட்டு இருக்கான். என்னுடைய ஜெப வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கான். வேற ஒண்ணும் இல்லை. மேட்ரு விழுந்தீங்கன்னா காலி, கீழே விழுந்து போயிடுவோம். அப்ப எச்சரிக்கையா இருக்கும். இந்த நேரத்துல எப்படி செயல்படும்? எனக்கு மன போராட்டம் வந்துச்சா உஷாராயிடும். அந்த ஆண்டோட ஆவியானோட ஒப்பு கொடுத்த ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நீ வழி நடத்துங்க. கொலைசி 3:16 கிறிஸ்து அருள் அமைதி உங்கள் உள்ளங்கள் நெறிப்படுவதாக. அதனால பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது அவர் நிறைவுக்குள்ள நான் பயணிக்க ஆண்டவர் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து சொன்னதை போல கீழ்ப்படிஞ்சு கடவுளின் முழு நிறைவை நான் பெற்றுக்கொள்ள நான் அவர்களை அது பின்னாடி இருக்க அந்த ஈவில் ஸ்பிரிட்டை பைண்ட் பண்ணி ஜெபிச்சுட்டு, கணவன் மனைவிக்குள்ள வந்துச்சுன்னா எனக்கு ஆண்டவர் தகுந்த துணையை கொடுத்திருக்கிறார். தொடக்கம் 2:18 சொல்ல, என் கணவரை கடவுள் எனக்கு தகுந்த துணையா கொடுத்திருக்க, நான் கடவுள் கையில பெற்றுக்கொண்டேன். என் மனைவியை கடவுள் தகுந்த துணையான கொடுத்த கடவுள் கையிலிருந்து பெற்றுக்கொண்டேன், ஆசீர்வதிக்கிறேன். பின்னாடி செயல்படுற ஈவில் ஸ்பிரிட்டை பைண்ட் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவர் பெயரால் ஆண்டவர் உன் பெயரால் ஆசீர்வதிக்கிறேன், ஆண்டவர் உன் பெயரால் மன்னிக்கிறேன், ஆண்டவர் உன் பெயரால் அன்பு செய்யறேன் அப்படி சொல்லி வழி நடத்தும் போது அன்பே நம் வாழ்வின் ஆணி வேறும் அடித்தளமாக இருக்கும். அப்போ இறைமக்கள் அனைவரோடு சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை உணரும் ஆற்றலை என் அறிவு கேட்டோம் ஆண்டவர் எட்ட வைப்பார். என் அறிவு கெட்ட வைப்பார். அறிவு கெட்டாத இந்த அன்பை உணரும் ஆற்றல் ஆண்டவர் எனக்கு தருவார். அப்பொழுது அதன் வழியாக கடவுளின் முழு நிறைவும் நம் ஒவ்வொருக்குள்ளும் நிறைவு கொள்ளும் என்ற வார்த்தையோடு
ஆண்டவருக்கு அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நன்றி சொல்லி கண்களை மூடும் ஒரு நிமிஷம். அன்பின் ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இயேசுவே, கடவுளின் முன்னறிவின்படி கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்படவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படியவும், இறை மக்களாக தூயான வழியாக அழைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே, அன்பே எங்கள் வாழ்வின் ஆடி வேறும் அடித்தளமாக இருந்து கடவுளின் முழு நிறைவு பெற்றுக்கொள்ள தேவையான ஞானத்தையும் அருளையும் இந்த நாளிலே பொழியப்படும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமித்தால் ஒவ்வொரு இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, அனைத்து புனிதர்கள் இந்த நாளிலே ஆண்டவரே, நிறைவு பெற்ற புனிதர்களோடு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நிறைவு பெற்றவர்களாக விண்ணக வான் வீட்டிலே எங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவரோடு விருந்துண்ண இந்த நாளிலே நீ ஆசீர்வதி கிருபைக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஓடி நன்றி சொல்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.